காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். 2024 பிப்ரவரி மாதம் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அதாவது இப்போ வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு சிங்கப்பூர் போகணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இப்போதைக்கு சிங்கப்பூரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு ஃபாரின் போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு அதில் என்ன ஆகி போயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ண கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே ஒரு வெறி ஆயிடுறாங்க. சார் என்னடா அது கிடைக்க மாட்டேங்குது, எப்படியாவது நம்ம சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு நல்லா படித்தவங்க கூட ரொம்ப அடிமட்டம், ஒரு உதாரணத்துக்கு மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு அவர் வந்துட்டு சிப்யார்ட் பர்மிட்டில் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்படியாவது போகணும் அப்படின்ற இதில் வந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அவங்களால வந்து அந்த வேலையை பார்க்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி திருப்பி வந்துடுறாங்க. இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, கட்டுற அமௌண்ட் வேஸ்ட் ஆகிடுது. இந்த மாதிரி வந்துட்டு நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்ம சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா, நல்லபடியாக ஒவ்வொருத்தவங்களும் நல்லபடியாக சிங்கப்பூர் போகணும். சிங்கப்பூர் போகிறது மட்டும் கிடையாது, அங்கே போய் நல்லபடியாக சம்பாரித்து அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்றதான் நம்ம சேனலோட நோக்கம். நம்மளோட ஒவ்வொரு வீடியோவையும் அதை நோக்கி தான் இருக்கும். அதாவது உங்களை நோக்கி, உங்களோட ஃப்யூச்சரை நோக்கி நீங்கள் நல்லபடியாக போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் உட்காந்து பேசுவேன். ரொம்ப அதிகமாகவும் டீட்டெயிலாகவும் பேசுவேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலை வந்து உங்களுக்காக தான் நம்ம சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஓகே தான், நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதிலேருந்து ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்னா. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். நம்ம இந்த சேனலில் 70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு தேவை இருக்கும். கிட்டத்தட்ட நான் எல்லாரையுமே கவர் பண்ணணும்னு பார்ப்பேன். ஒருத்தவங்க மட்டும் தனியாக பர்சனலாக வீடியோ போடாமல் எல்லாருக்குமே கவர் பண்ணணும்னு பார்ப்பேன். உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி 10th 12th படிக்காதவங்க 4 பேருக்குமே நான் அதான் சேர்த்து தான் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அப்படி இருக்கப்போ உங்களுக்கு தேவையான அந்த தகவல்லேருந்து இதிலேருந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, இந்த 10 நிமிஷம் நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணதே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கு போட்டு போங்க. ஓகேங்களா? எத்தனை வியூஸ் போகுது, எத்தனை லைக் வருதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எப்படின்னா நம்ம இத்தனை வியூஸ் போயிருக்குன்னா இந்த வீடியோவில் வந்து இத்தனை பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. லைக் பண்ணவங்க பயன்பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம், லைக் பண்ணாதவங்க இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். நீங்களே போய்ட்டு வியூஸையும் லைக்கையும் பாருங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்னோட கணிப்புப்படி ஒரு 1000 வியூஸ் போச்சுன்னா ஒரு 500 பேராவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. ஸோ வந்து இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் இப்போ டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க. என்ன எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும், நீங்கள் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணாலும், அதாவது கம்பேரிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து உங்களை அதை செய்யறதுக்கு உங்கள் தன்மானம் தடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல. எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் இந்த செயலை செய்ய மாட்டேன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னாலும் இந்த படிப்பு படித்தவங்க இந்த ஜாபுக்கு போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில இது இருக்குது. இதை நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த பர்மிட்டுக்கு கீழே நீங்கள் இறங்கிடாதீங்க. ஓகேங்களா? அப்படி இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறையா பிரச்சனைகள் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க, தெரியாமல் நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வேலை தேடி நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு வேகத்தில் வெறியில் வந்துட்டு வேலையை தேடி கிடைச்ச வேலைக்கு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது கிடையாது. அதோட முடிய போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வருஷ கணக்கில் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். ஓகேங்களா? மாதம் சம்பளம் வாங்கணும், வீட்டுக்கு அனுப்பணும், வாங்கின கடன் அடைக்கணும். அப்படின்றப்ப நம்ம கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். ஸோ அதனால் அவசரத்தில் முடிவு பண்ணாமல் கரெக்டாக யோசித்து முடிவு பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் யோசிக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. நான் வந்துட்டு கிங் அருண் ஆஃபீஸ் கன்சல்டன்சி, கிங் அருண் கன்சல்டன்சின்னு ஒன்று ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதான் என் அட்ரஸ், இதான் ஃபோன் நம்பர். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து கன்சல்டன்சி வேணும் அப்படின்னா 500 ரூபா காசு பே பண்ணணும். நீங்கள் என்ன பாஸுக்கு போகலாம், எப்படி போனால் பெட்ரு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நீங்கள் டெலகிராமில் வந்து என்கிட்ட ஃப்ரீயாக ஐடியா கேட்குறது ஒவ்வொருத்தவங்க 100 பேர் இது பண்ணுவாங்க. நேற்று நைட்டெல்லாம் வந்துட்டு 11:30 மணிக்கு எனக்கு கால் வருது. 11:30 மணி 12 மணி யார் என்னன்னே தெரியலை. அந்த மாதிரி ஒரு ஜாப் வேகன்சி போட்டிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணுறது, இது மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இதை தான் வந்து நான் இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறையா பேர் இதை காசு வாங்கிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. 500 ரூபா 1000 ரூபா. அதாவது என்னை நம்பி நான் சொன்னேன் அப்படின்னா 10,000 கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு. ஆனால் எனக்கு உங்கள் காசு தேவையில்லை. ஓகேங்களா? எனக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த ஐடியாஸ்லாம் இல்லாமல் 16 வருஷம் சிங்கப்பூரில் இருந்தேன் அப்படின்னாலும் பெரிய லெவலில் போகாமல்
ஒரு சின்ன லெவல்லே இருந்துட்டு நான் வந்துட்டேன். அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, இந்த காலத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நான் தனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் சரி நம்ம அப்படி நினைப்போம், நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் ஃப்ரீயாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த அந்த என்ன கன்சல்டன்சி ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நான் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் என்னென்ன பாஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இ பாஸ் இருக்குது, எஸ் பாஸ் இருக்குது, என்டிஎஸ் பர்மிட் இருக்குது, டெஸ்ட் அடித்து போகலாம், ஒர்க் பர்மிட்டில் போகலாம், டெஸ்ட் அடிக்காமையும் ஒர்க் பர்மிட்டில் ஹை லெவலில் போகலாம், பிசிஎம் பர்மிட் இருக்குது, சிபிஆர் பர்மிட் இருக்குது, டிஇபி பாஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இத்தனை பாஸ் இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு எதில் நீங்கள் போகலாம், நீங்கள் உங்கள் படிப்புக்கு நீங்கள் எதில் போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பர்மிட்டில் மட்டும் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. கடைசியாக வந்துட்டு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகேங்களா? வேலை இது எதுலேயுமே நான் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் அதுலேயும் என்ன அப்படின்னா வந்துட்டு கடைசியாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மாஸ்டர் டிகிரி ப்ளஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இ பாஸு, எஸ் பாஸு, அதை விட்டால் என்டிஎஸ் பர்மிட்டு இதில் மட்டும் போங்க. தயவுசெய்து இதுக்கு கீழே வந்து எடுத்தோன்னே இறங்கிறாதீங்க. ஓகேங்களா? இதுக்கு கீழே வந்து நான் வந்து இல்லை எனக்கு ஒர்க் பர்மிட்டில் போகிறேன், சிபிஆரில் போகிறேன் அப்படின்லாம் இறங்கிறாதீங்க. எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சம்பளம் குறைவு, ரெண்டாவது வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் தகுதிக்கு தகுந்த வேலை அப்படின்னா எதில் கிடைக்கும் அப்படின்னா இ பாஸு, எஸ் பாஸு, இப்போதைக்கு என்டிஎஸ் பர்மிட் இதில் தான் உங்கள் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதிலேயே ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு இந்த பர்மிட்டை தவிர வேறு பர்மிட் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா யோசித்து முடிவெடுங்க. ஓகேங்களா? நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. என்ன கேட்டால் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிகிரி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டிகிரி முடித்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே கண்டிப்பாக இ பாஸு, எஸ் பாஸு, என்டிஎஸ் பர்மிட் இதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாஸ்டர் டிகிரியை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போதைய சுச்சுவேஷனில். நான் சொல்கிறது இப்போதைய சுச்சுவேஷனில். சரி, இது கிடைக்கல அப்படின்னா இ பாஸு, எஸ் பாஸு, என்டிஎஸ் அவங்களுக்கு ட்ரை பண்ணுறதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. இதில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது டெஸ்ட் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். டெஸ்ட் அடிக்கிறதுக்கு வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் ஒர்க் பர்மிட்டில் எடுப்பாங்க, அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் ட்ரை பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு கீழே நீங்கள் இறங்க வேண்டாம். அதாவது எப்படின்னா இறங்க வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கீழே இறங்குனீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்றதை கடைசியாக சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th 12th படித்தவங்க. ஓகேங்களா? 10th 12th படித்தவங்களுக்குலாம் இ பாஸ், எஸ் பாஸ்ன்றது கிட்டத்தட்ட என்டிஎஸ் பர்மிட்டுமே வந்து இப்போ கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணுறப்போ ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் 10th 12th படித்தவங்க டெஸ்ட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டெஸ்ட் அடிக்க முடியலை அப்படின்னா ஒர்க் பர்மிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் பர்மிட்டு ஹை லெவலில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பிசிஎம் பர்மிட்டு, அப்படி இல்லைனா சிபிஆர் பர்மிட்டு, இது எதில் வேணாலும் போகலாம். ஸோ நீங்கள் வந்து 10th 12th உங்களுக்கு இப்போ ஏஜ் வந்து அதிகமாக இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்காங்க, உங்களால் பண்ணவும் முடியும். ஸோ இதிலெல்லாம் போனீங்க அப்படின்னா ஓகே தான். ஓகேங்களா? அடுத்தது படிக்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக எனக்கு எழுத படிக்கவே தெரியாதுன்றவங்க சிங்கப்பூர் போகிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி போனீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் பிசிஎம், சிபிஆரில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு மேலே இருக்க வந்து ஜாப்பு கிடைக்காதவங்களுக்கு டெஸ்ட் அடித்து போகிறது, படிக்காதவங்களும் டெஸ்ட் அடித்து போக முடியும். ஆனால் கொஞ்சம் அது பேசிக் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் டெஸ்ட் அடித்து போக முடியும். ஏன்னா அங்கே டெஸ்ட்டில் எக்ஸாம் வைப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து போடுற எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் பிசிஎம், சிபிஆர் இதில் ட்ரை பண்ணுறது பெட்ரு வந்து சிபிஆர் பர்மிட்டு ஓகே தான். ஓகேங்களா? ஸோ ஆனால் மினிமமே இப்போலாம் 8th 10th கேட்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா போகக்கூடாதது அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போகக்கூடாது என்னன்னு சொல்லிடுறேன். போகக்கூடாதது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு ஒர்க் பர்மிட்டில், பிசிஎம் பர்மிட்டில், சிபிஆர் பர்மிட்லாம் போகாதீங்க. கண்டிப்பாக உங்களால் போயிட்டு சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பணத்தை கட்டி போயிடுவீங்க, உங்களோட ரேஞ்சு வந்து டாப்பில் இருக்கும், நீங்கள் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவீங்க, அதனால் போகாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர் பிசிஎம் பர்மிட்டுக்கு கீழே போகாதீங்க. ஓகேங்களா? போனீங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவீங்க. ஓகேங்களா? சிபிஆர் பர்மிட் இதெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவீங்க. ஓகே, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஒரு சில பேருக்கு வந்து இதில் விதிவிலக்கு கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுதான். ஒரு சில பேருக்கு விதிவிலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ வந்து எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டும் இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தன் வட்டிக்கு தர்றான் இல்லை கடன் தர்றான் அப்படின்னா, நீ வெளிநாடு போகிற அப்படின்னா உங்களுக்கு விசாவை காமிச்சிங்கன்னா கடன்
கடன் கொடுத்துருவான். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா கடன் கொடுக்க மாட்டான். என் வீட்டில் ஒய்ஃபோ அண்ணன் அம்மா தம்பி அக்கா தங்கச்சியோ வந்து யாராக இருந்தாலும் கூட நீ வெளிநாடு போகிறேன்னா நம்பி உங்களுக்கு அவங்க ஜுவல்ஸை கொடுக்கறதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எதுக்குமே கொடுக்க மாட்டாங்க. வெளிநாடு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஒரு 4லேருந்து 5 மாதம் இந்த மாதிரி இப்போ மாஸ்டர் டிகிரி படித்தவங்களே ட்ரை பண்ணுறீங்க, பண்ணி வேலை கிடைக்கல, இங்கே சம்பளம் குறைவு, எப்படியாவது போயே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ண, நேற்றுலாம் ஒருத்தர் வந்து என்ன ஒருத்தர் கிடையாது 2-3 பேர் நேற்று மட்டும் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அண்ணே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தங்கச்சி இருக்குது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா இல்லை, நான் எப்படியாவது நான் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னென்னா போகலன்னா செத்துருவன்ற அளவுக்கு இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் சம்பாதிக்க முடியாததுன்னு கிடையவே கிடையாது. கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே இந்தியாவில் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதான் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். போய் தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை கைதியாக நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு உதாரணத்துக்கு இப்போ மாஸ்டர் டிகிரி படித்தவங்களுக்கே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பாஸ்லாம் ஒரு 5-6 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்காத நீங்கள் வெளியில் வேலை பார்த்துக்கிட்டே ட்ரை பண்ணுங்கள். அதே டைமில் ட்ரை பண்ணி அவசரப்பட்டு ஏமாந்துடாதீங்க, பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அப்படி வெளியில் ட்ரை பண்ணி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கீழே வாங்க, பிசிஎம் பர்மிட்டு கூட வரலாம். ஆனால் இது வந்து யாருமே வந்து உங்களை எடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், உங்கள் தகுதிக்கு இதுதான் பெஸ்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி இருக்கப்ப நீங்கள் கீழே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசிஎம் பர்மிட்டுக்கு வர்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மென்டல் ரீதியாக அதாவது மைண்ட் ரீதியாக உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அங்கே போனால் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த கஷ்டத்தை இங்கே அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். டொமேட்டோவில் தான் தங்குற மாதிரி இருக்கும். 10-15 பேர் ஒரு ரூமில் இருப்பாங்க. சாப்பாடு வந்து சுமாராக தான் இருக்கும். ஸோ அதிலேருந்து நீங்கள் அதில் போயிட்டு மேலே வர்றது அதுக்கு அடுத்த லெவல் போகலாம், ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் மைண்ட் ரீதியாக மென்டல் ரீதியாக ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வேலைக்கு மூவ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் ப்ரிப்பேர் ஆகலாம். ஒரு கஷ்டமான வேலையை இங்கேயே 1 மாதம் போய் செஞ்சு பாருங்கள். அங்கே 5 ஃபிட்டிங் இந்த மாதிரி நிறையா வேலை இருக்கும். அந்த மாதிரி கஷ்டமான வேலையை இங்கேயும் செஞ்சு பாருங்கள். 12 ஹவர் 10 ஹவர் 12 ஹவர் செஞ்சு பாருங்கள். உங்கள் உடம்பு ஒத்துழைக்கதான்னு பாருங்கள். அப்படி ஒத்துழைச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கீழே ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒத்துழைக்கலை அப்படின்னா கஷ்டப்பட்டாலும் இங்கேயே கஷ்டப்படலாம், அங்கே போய் பணத்தை இழந்துட்டு வர வேண்டாம். ஓகேங்களா? இது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகேங்களா? ஆனால் இப்போ நான் வந்து ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன். பட்டு ட்ரை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க சிப்பியார்ட் பர்மிட்டில் கூட போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே போனவங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அதோட வலி என்னன்னு தெரியும். அங்கே போனதுக்கப்புறம் ஐயையோ நம்ம தெரியாமல் வந்துட்டோம், நம்ம இன்னும் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இன்னமும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அந்த மாதிரி மாஸ்டர் முடிச்சுட்டு இந்த மாதிரி சிப்பியார்டில் போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், தெரியும் அதோட வலி என்ன அப்படிங்கிறது தெரியும். டிகிரி முடிச்சிட்டோ மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டோ சிப்பியார்ட் பர்மிட்டில் போயிட்டு நம்ம அவசரப்பட்டோம், இங்கே இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நல்லதாக கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வருத்தப்படுறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. ஓகேங்களா? ரெகுலராக வந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. இதை சொல்லல நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது யாராவது ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.